Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கையில் தாவேகா நிர்வாகி கொலை வழக்கில் கைதானவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள பொன்னாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நவீன்குமார். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் கிளைக்கழக செயலாளராகவும் பதிவு வகித்து வருகிறார். இவர் நேற்று மாலை சிவகங்கை ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு மதுபான பாரில் மது அருந்தும் போது அங்கு 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சராமரியாக கத்தியால் குத்தியதில் அவர் ரத்தவெள்ளத்தில் அங்கேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலை கைப்பற்றி சிவகங்கை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலையே இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக கூறி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமார் மற்றும் சிவகங்கை ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த எலி என்ற சரவணகுமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் காவலர்கள் விரைந்து செயல்பட்டது பாராட்டத்தக்க விஷயமாக இருந்த நிலையில் தற்சமயம் காவல்துறை தரப்பில் அந்த கொலை குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய புதூர் மதன்ராஜ் மற்றும் ஆவரங்காடு எலி என்ற சரவணகுமார் ஆகிய இருவரிலிருந்து புகைப்படம் தற்சமயம் வெளியாகி உள்ளது. இந்த புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.